ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பரபரப்பான கேரளா செய்தியை பார்க்க போகிறோம். கேரளா செய்தி மட்டும் இல்லை, இந்தியாவிற்கே ஒரு விதையை விதைத்திருக்கிறார் ஒரு தமிழ் தம்பி. அதுவும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். கேரளாவை கலக்கி கொண்டிருக்கிறார். கேரளா மக்கள்லாம் விழுந்து சாகிறான். பெண்கள், வயது பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லாம் கொண்டாடுறாங்க. பெண்களெல்லாம் வந்து அந்த வயது பெண்களெல்லாம் விழுந்து சாகிறாங்கன்ற மாதிரியா ஒரு மைக்கேல் ஜாக்சன், அதாவது 80களில் 80களில் எப்படி மைக்கேல் ஜாக்சன் பீக்கில் இருக்கும்போது எங்களுடைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா விழுந்து சாவாங்க பெண்கள். அதாவது அமெரிக்கா பெண்கள் மட்டும் இல்லை, ஃப்ரெஞ்சு பெண்கள் மட்டும் இல்லை, இத்தாலி பெண்கள் மட்டும் இல்லை, ஸ்பெயின் பெண்கள் மட்டும் இல்லை. மைக்கேல் ஜாக்சனோட பாட்டை கேட்டால் பேய் ஆட்டம் ஆடுவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே கூடி அது வந்து மைக்கேல் ஜாக்சனை உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரராக மாற்றியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சன் வெறி கொண்டு, அதாவது அப்படியே தன்னைத்தானே மாய்த்து கொள்வார்கள். கதறி அழுவாங்க. எதுக்குடா இப்படிலாம் அழுகிறீங்க, எதுக்குடா இப்படி கத்துறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அப்போ தோணும். ஆனால் நாம் தீவிரமான மைக்கேல் ஜாக்சன் ரசிகராக இருந்தாலும், மைக்கேல் ஜாக்சனை போன்ற ஒருவன் இன்றும் சர்வதேச அளவில் ஒரு கலைஞன், ஒரு நடன கலைஞன், ஒரு இசையமைப்பாளன், ஒரு லிரிஸ்ட். அந்த லிரிக்க கூட இப்போ நம்ம தமிழில் வந்து அதை விட 100 மடங்கான கவிஞர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இசையில், அதாவது ஒரு குட்டி போட்டாலும் சிங்கக்குட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்பம் 5 பாட்டு, அதை உலகம் பூரா திருடுவாங்க, உலகம் பூரா காப்பி அடித்து அடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ரெக்கார்டிங்கில் சாதனை படைத்தவன். அதே மாதிரி அந்த ஊர் லிரிக்கில் நம்பர் 1 அவன் தான். அதே மாதிரி பாடுறதில் உணர்ச்சி வசப்பட்டு பாடுறதில் பயங்கரமான ஆள். அவனை மாதிரி அவனுக்கு இணையாக பாடவே முடியாது. அதே மாதிரி புது டெக்னிக் டான்ஸில் மூன் வாக்கை கண்டுபிடித்தவன் அவன் தான் அப்படின்னு சொல்லி பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரனாக உலகம் முழுவதும் 50 வயதில் இறந்துட்டாப்புல. குறுகிய காலத்தில் உலக மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்த மைக்கேல் ஜாக்சன் சின்ன வயதிலேருந்தே, அதாவது 10 வயசு 8-9 வயசுலேருந்தே அவர்கள் தந்தையோட குழுவில் பாட ஆரம்பித்து உலகம் பூரா புகழ்பெற்ற மைக்கேல் ஜாக்சன். அந்த மாதிரியான ஒரு நபராக ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சேகுவாரா போன்ற ஒரு புரட்சியாளன் அவன் கண்ணில் தெரிகிறான். அதே மாதிரி பாடல்களில் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, மைக்கேல் ஜாக்சன் பாடினது எல்லாமே காதல் பாட்டு தான். மைக்கேல் ஜாக்சன் பாடின பெரும்பாலான பாடல்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பெண்ணை வந்து நேசித்து இவெல்லாம் செத்துருவேன்ற மாதிரியான பாடல்கள் தான் நிறையா இருக்கும். அப்புறம் ஜென்ரலான பாடல்கள் இருக்கும். ஆனால் இந்த பையன், அதாவது 25-26 வயசு பையன் கேரளாவை கலக்கிட்டு இருக்கான இந்த வேடன் என்கிற இவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளனாக தெரிகிறான். இவன் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, அப்படியே மக்கள் அலையாக கூடுறாங்க. கேரளாவில் கூட்டமாக வர்றாங்க, பயங்கரமாக ரசிக்கிறாங்க, பயங்கரமாக கத்துறான். ரசிக்கிறதில்ல, ஒரு வெறித்தனம். இவன் பாட்டை கேட்டாலே ஒரு வெறி ஏறுது அப்படின்ற மாதிரியான ஒரு பாடகனாக உருவாகிருப்பது தான் இந்த வேடன். ஸோ இந்த வேடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு சின்ன பிட்டு போடுறேன், இதை பார்த்துருங்க. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்றது தான் இந்த தம்பியோட முதல் பாடல். அதிலே பயங்கர ஹிட்டாரான். கேரளா முழுவதும் தெரிச்சு ஓடுறாங்க. சரி, இவன் அவ்வளோ பெரிய ஆள், அவங்க அப்பா யார் அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க அம்மா வந்து ஒரு ஈழத்தமிழ் அகதி. யாழ்ப்பாணத்திலிருந்து போர்க்காலங்களில் தப்பி வந்த ஒரு அகதி பெண்மணி. அந்த பெண்மணி பல்வேறு முகாம்களில் அடைக்கப்பட்டு திருச்சி முகாமில் அடைக்கப்பட்ட போது ஒருவருடன் காதல். அந்த நபர் ஒரு மலையாளியாக இருக்கிறார். அங்கு பணிபுரியும் போது திருச்சியில் ஒரு நபர் மலையாளியாக இருக்கிறார். அவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு கட்டத்தில் நேராக திருச்சூர் வந்துடுறாங்க. திருச்சூரில் வந்து அவர்களுக்கு 3 குழந்தை பிறக்கிறது. அதில் 2வது பையன்தான் அந்த வேடன்.
ஸோ இந்த வேடனோட பேர் வேறு. ஆனால் வந்து வேடன் என்பது இவன் வந்து சிறு வயதிலிருந்தே மிகப்பெரிய ஆழமான அறிவு கொண்டவனாக இருந்திருக்கிறான். 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறான். உலக அரசியலை படித்திருக்கிறான். உலகத்தில் என்ன அக்கிரமங்கள், கொடுமைகள், அடக்குமுறைகளை பற்றி படித்திருக்கிறான். இவன் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறான். இவன் தாய் ஒரு 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 இன துவேஷத்தால் ஒரு இன அழிப்பு நடவடிக்கையின் போது தப்பி வந்தவர். ஒரு இன அழிப்பில் சிக்கியது, ஜாதி மதம் கடந்து இன அழிப்பில் சிக்கிய ஒரு தாய்க்கும் ஒரு சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட ஒரு தந்தைக்கும் பிறந்தவன் தான் இந்த தம்பி வேடன். ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, இவன் அங்கே போயிருக்கான், கேரளாவில் போய் அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க, அங்கேயே இருக்கான், அவனுக்கு படிப்பு வரலை. இந்த மாதிரியான ஞானிகளுக்கு ஏட்டு படிப்பு எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா, அதாவது அவனுடைய பாடல்களில் வந்து கேரளாவை மட்டும் சொல்லலை. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு லைன் மட்டும் நான் சொல்கிறேன். நான் பாணனும் அல்ல, நான் பறையனும் அல்ல, நீ வந்து மன்னனும் அல்ல அப்படின்றதான் ஒரு பாட்டு துவங்குது. அதை பாட்டாக படிக்கிறான். நான் வந்து வசனமாக சொல்கிறேன். நான் பாணனும் அல்ல, நான் பறையனும் அல்ல, நீ வந்து தம்புரானும் அல்ல அப்படின்றான். தம்புரான்னா மன்னன் அல்ல. அதனால் நான் பானம் கிடையாது, பறையம் கிடையாதா, நீ வந்து மன்னனும் கிடையாதா, எல்லாமே ஒன்று தாண்டா அப்படின்ற மாதிரி தான் இந்த பாடல் துவங்குது. இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிய ரீதியாக அடக்குமுறையை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடியாக இருக்குது. ஏன்னா எல்லா மனிதனும் ஒன்று தான் அப்படின்னு. ஆனால் இந்த வேடன்ட்ட ஒரு பிடித்த ஒரு மிகப்பெரிய குணம் என்னென்னா, அவன்கிட்ட வந்து திமுறோ இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் கிடையாது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் கிடையாது. அவன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு டீச்சர் மாதிரி அவனோட பிஹேவியர்ஸ் இருக்குது. யார் வேடனோட பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சிறான். தன் வயது பெண்களை அவன் கட்டி அணைக்கிறத பார்த்தாலே அவன் காம பார்வையிலையோ இல்லை காமத்திலையோ இல்லை காதல்லையோ கட்டி அணைக்கலை, குழந்தைகளாக நினைக்கிறான். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து சட்டை வாங்கி கொடுக்குறா அவனுக்கு. வந்து வேடன் உனக்கு நான் ஒரு சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை வாங்கி ஜாலியாக பேசி எனக்கு ஒரு சட்டை ஒருத்தி வாங்கிட்டு வந்திருக்கடா பொண்ணு அப்படின்னா அவளை கட்டி அணைக்கிறான். ஒரு தங்கையை போல் அவனுடைய பார்வையிலையும் அவனோட கட்டி அணைப்புலையுமே அதில் காமம் தெரியாது, எதுவுமே இல்லாத ஒரு இது. அதே மாதிரி இப்போ இவனை பிச்சுக்கிட்டு உயிரை கொடுத்து வர்றாங்க. ஏன்னா இவன் மேலே உள்ள பற்றுதலில் ஒரு வெறியில் வராங்க. ஹியூமன் கேட்டல்ஸ் பெருவாரியாக அப்படிதான் இருப்பாங்க. அப்படி வரும்போது அவர்களையும் தன் சகோதரியை போல், இங்கே பாரு யார் காலில் விழுகாத, என் காலில் ஏன் விழுகிற அப்படின்னு, இது இவர்களோட புத்தி. அதாவது ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் தாண்டி என்னென்னா ஹியூமன் கேட்டல்ஸோட புத்தி என்னென்னா, ஒருத்தர் பிடிச்சிச்சின்னா அவன் காலில் விழுது கும்பிட்றது, அவன் பிடிக்கலன்னா அவன் கழுத்தில் ஏறி மிதிக்கிறது, இவங்களோட கேரக்டர். சரியா? அந்த மாதிரி அப்பையும் அறிவுரை சொல்லி, இங்கே பார் என்ன நீ காலெலாம் விழுகாத, எவனாக இருந்தாலும் இப்போ தம்புராங்காலாக இருந்தாலும் விழுகாத, நம்பூதிரி காலாக இருந்தாலும் விழுகாத, எவன் காலே விழுகாதன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாப்புல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளனாக திடீரென புரட்சியாளர்கள், புரட்சி சிந்தனையாளர்களை எல்லாம் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அமைக்கி வச்சிட முடியாது, அடக்க முடியாது. எப்படின்னா தானாக வீர் கொண்டு எழுவாங்க. இப்போ வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி கேரளா நடந்துகிட்டு இருக்கு. அவர்களே இவனை அடக்க பார்க்குறாங்க. வழக்கு போட்டிருக்காங்க, கஞ்சா வழக்கு போட்டு உள்ளே வச்சு கடைசியில் சங்கிகள் இவருக்கு இந்த தம்பிக்கு எதிராக செயல்படுவதை கண்டு இவர்கள் பேக் அடிச்சிருக்காங்க. இதில் வந்து சாதி மதம் இனம் மொழி அடக்குமுறையில் போட்டோம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட்காரனாக இருந்தாலும் சரி வலதுசாரியாக எல்லாமே ஒன்று தான். அதிகாரம் உள்ளவன் எல்லாமே ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். ஆனால் என்னென்னா இதில் ஒரு பெரிய ப்ளஸ், இடதுசாரிகள்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, கொஞ்சம் அடி வாங்கினா திருந்திடுவாங்க. சரி ரைட் ஓகே, இந்த பையன் வந்து நம்ம இந்த சமூகத்துக்கு தான் செய்கிறான்னு சொல்லி. ஆனால் வலதுசாரிகள் அப்படி அறிவுகட்டத்தனமாக பண்ணிட்டாலும் திருந்த மாட்டான். நம்ம செஞ்சது தான் சரின்னு கடைசி வரைக்கும் இருந்து அதை அழிக்காமல் விட மாட்டான். அதான் இடதுசாரிக்கும் வலதுசாரிக்குள்ள ஒரு சிறிய வித்தியாசம். எனவே இடதுசாரிகள் வழக்கு போட்டாலும் அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இந்த சங்கிகள் உள்ள களத்தில் இறங்கி இந்த பையனை வந்து மிகப்பெரிய டார்ச்சர் கொடுத்து வழக்குகளை அதாவது முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் மீதே வழக்கு போடுறாங்களே, இந்த பையன்லாம் சாதாரண அல்லன்னு. அப்புறம் என்ன புலி நகம் வச்சுருக்கான்னு சொல்லி ஒன்று மேலே கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மோடியவே எதிர்த்து பேசிட்டான்னு. அப்புறம் மத ஜாதி இன தூவம்சத்தை இது பண்ணி இது வந்து பெரிய கலவரத்தை உண்டு பண்ண பார்க்குறாரு இந்த தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு சங்கி ஒருத்தி அவள் வந்து சாதாரண லோக்கல் கவுன்சிலர், அவள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதை கம்ப்ளைண்ட்டாக ஏற்றுக்கிட்டு அதை ஒரு வழக்காக பதிவு செஞ்சு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி வந்து தம்பி வேடன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புரட்சியாளனாக உருவெடுத்து வருகிறான். அவனை யாரும் அடக்க முடியல. அவனோட லிரிக்கெலாம் பார்த்திங்கன்னா சும்மா கேரளாவை பற்றியோ அடக்குமுறை இந்த ஜாதியை அது இதெல்லாம் இல்லை. சேகுவாராவை பற்றி பேசுகிறான். சேகுவாராவோடைய புரட்சியை பற்றி சொல்கிறான். அவனோட பாடல் வரியில் கேஷுவலாக இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன புரியுதோ அந்த மாதிரி மண்டையில் அடித்து சேகுவாராவை பற்றி பாடல்களில் சொல்கிறான். ஃபீடல் கேஸ்ட்ரோவை பற்றி சொல்கிறான். அதே மாதிரி யாசர் அராஃபத்தை பற்றி சொல்கிறான்.
ஏன்னா ஈழ போராட்டத்தை பற்றி சொல்கிறான். எங்கெங்கெல்லாம் மக்கள் அடிமைப்பட்டு அடக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறார்களோ அவர்களை பற்றி எல்லாமே தன்னுடைய பாடல் வரியில் கொண்டு வந்து இவனே இசையமைத்து மக்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் இப்போ உள்ள 10 வயசுலேருந்து 20 வயசு இப்போ குழந்தைகள்லாம் குத்தாட்டம் போடுறாங்க. இந்த இந்த குழந்தைகள்லாம் குதூகலிக்கிறாங்க. இந்த தம்பி வேடனுடைய பாட்டை கேட்டாலே இது பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி 10 வயதுலேருந்து ஒரு 20-25 வயது வரைக்கும் உள்ளவங்கலாம் ஒரு கிரேஸ், அதாவது பெண்களும் ஆண்களும் ஒரு கிரேஸ், அதாவது இந்த வேடன்னா யாரா இவன் அப்படின்ற மாதிரி, இவன் பாட்டை கேள்றான் அப்படின்ற மாதிரி ஒரு வெறியை ஊட்டும் அளவு இருக்குது. அதில் வந்து இதில் புரட்சி கருத்துக்கள் இவனை கொல்லு, அவனை குத்தி, இவன் அடிமை அப்படிலாம் இல்லை. அவனுடைய பாடலே வித்தியாசமாக இருக்குது. அடக்குமுறையை பற்றி சொல்கிறான். அடக்குமுறை எப்படிலாம் இருந்தாலும் அதெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோன்றான். திருப்பி அடிப்போம் அப்படின்லாம் சொல்லலை. நாங்கள் கவலைப்பட மாட்டோம், எல்லாம் ஒன்று தான்டா, போடா, உன் காலில் இருக்கிறா நான் விழுகணும், எவன் காலில் எவனு விழுகாதீங்கடா அப்படின்ற மாதிரி சாதாரண வரிகளை போட்டு அடித்து துவச்சிக்கிட்டு இருக்காப்புல தம்பி வேடன். ஸோ வேடன் ஒரு புரட்சியாளனாக இதில் வேடன் சொல்லக்கூடிய கருத்து என்ன இருக்குன்னா, 4 மாநிலங்களும் தென் மாநிலங்களும் எல்லாமே ஒன்றாக இணையணும், எல்லாம் ஒரே இனக்குழு. அவன் திராவிட பற்றிலாம் அவனுக்கு தெரியாது, அந்த பையன் 10வது கூட படிக்கலை. ஆனால் சொல்கிறான் எல்லாம் ஒரே இனக்குழு, நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லோரும் இணைந்து, அதே நேரத்தில் போராட்டம்னு சொல்லலை, அரசியல்னு சொல்ல, அரசியலுக்குள்ளே வரலன்றான். ஆனால் சொல்கிறேன்னா பாடல் மூலமாக, ஏன்னா இசை மூலமாக நாம் எல்லாம் ஒன்றிணைவோம் அப்படி தான் சொல்கிறாப்புலே தவிர இது வந்து வேடனை வந்து இந்த 4 மாநிலத்திலையும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறது குறுகிய காலத்தில். அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு பாட்டு பாடியிருக்காப்புல. எதுனா இந்த கேரளாவிலேருந்து ஒரு படம் எடுத்தாங்களே, கண்மணி அன்போட காதலன் நான் ஃபோட்டோ லெட்டர்னு சொல்லி கமலஹாசன் பாடலை வைத்து இந்த மஞ்சுமோல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துலேயே ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதன் மூலமாகத்தான் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாரு. இன்றைக்கி வந்து ராப் இசையில், அதாவது தனிப்பட்ட முறையில் கச்சேரிகள் இருக்கு இல்லையா, கச்சேரி குழுவாக வைத்துக்கொண்டு இவள் குழு தான் இன்றைக்கி டாப்பில் இருக்குது. பார்த்திங்கன்னா உலகம் பூரா அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாப்புல, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, எல்லா இடத்துக்கும் போயிட்டு பாடி மொழி தெரியாதவர்களையும் ஈர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை அந்த தம்பி செய்திருக்கிறார். இந்தியாவில் ஒரு மைக்கேல் ஜாக்சனாக உருவாகி இருக்கின்றார். ஒரு பக்கம் பார்த்தா அதாவது இசையில் ஒரு மைக்கேல் ஜாக்சனாக இந்தியாவில், தென்னிந்தியாவில் உருவாகி இருக்கிறார் இந்த தம்பி என்ற ஒரு இது கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஒரு புரட்சி பாடகனாக உருவாகி வருகிறார் அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம், என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் ஒரு விஷயத்தை நான் இங்கே பகிர்ந்தே ஆகணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கத்தார்னு ஒரு பாடகர் இருந்தார். அது வந்து இப்போ ஒரு 50-45 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் கத்தாரை பற்றி தெரியும். கத்தார் வந்து ஒரு புரட்சி பாடகர், தெரு பாடகர், காலில் சலங்கையை கட்டி தப்பை அடிச்சுக்கிட்டு சட்டையே போட மாட்டார். வாழ்நாளில் இன்றைக்கி வரைக்கும் சட்டை போடுறதுலும் இல்லாத ஒரு நபர். அந்த கத்தார் வந்து இப்போ 80களில் வந்து நக்சல் பாரி இயக்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தவர், புரட்சி பாடகராக பெயர் பெற்றவர். அவரை வந்து சூட்டட் சைட் ஆர்டர்லாம் இருக்குது அவர் மேலே. அவர் வந்து தேடப்படும் ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் மக்களை திரட்டுவதில் அங்கங்கே போய் கிராமங்களில் திடீர்னு போய் பாட்டு பாடுவார். எல்லாரும் புரட்சிகரமான கருத்துக்களை வந்து அப்படியே மக்கள் வந்து கொதிச்சு எழுந்துருவாங்க. கத்தார் பாடினார், தப்பு அடித்து ஒத்த காலில் மட்டும் சலங்கை கட்டிட்டு ஆடி பாடினா ஒரு 2 பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் ஆள் எஸ்கேப் ஆகிறார். ஆள் அங்கே இருக்கவே மாட்டார், போலீஸ் வரக்குள்ளே எஸ்கேப் ஆகிறார். இப்படி ஒரு புரட்சி பாடகனாக இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர் கத்தார். இதே மாதிரி தான் 80ஸ்ல எப்படி தம்பி வேடன் வந்து வந்தாரோ இதே மாதிரியாக அனைவரையும் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கச்சேரி பெண்களை இருக்கக்கூடியதில் வறுமை உள்ள காலம். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தாரோட பாட்டை பார்க்கணும், கத்தாரோட பாட்டை கேட்கணும்னா நீங்கள் இப்போ கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி அது அரைகுறையாக குறன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கத்தார் பாடல்களை ரெக்கார்டிங் தேட்டரில் ரெக்கார்டிங் பண்ணிலாம் போட்டாங்க. பட் அப்படி புகழ்பெற்ற கத்தார் கடைசியில் ஒரு பொட்டி ப்ரூஸாக மாறி, ஏன்னா கடைசி காலம்னா ஒரு 40-50 வயதுக்கு மேலே அவர் யாரால் சுடப்பட்டார்? நக்சல்களாலேயே சுடப்பட்டார். ஏன்னா நக்சல்களுக்கான துரோகியாக மாறி நக்சல்களையே காட்டி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நக்சல்களால் சுடப்பட்டு நக்சல்களிடமிருந்து போலீஸ் வந்து மன்னிச்சு விட்டுருச்சு, சிறையில் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் வச்சு பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் சட்டை போட மாட்டார், தார்பாய்ச்சி தான் கட்டியிருப்பார். அவரும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடல்களை பாடியவர் தான், பேசியவர் தான். ஆனால் கடைசி காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவர்களையே சுரண்டக்கூடிய ஒரு மனிதனாக அந்த ஆள் மாறிட்டார். ஸோ நக்சல்களாலேயே வந்து உயிருக்கு உலை வைக்கப்பட்டு கடைசியில் துப்பாக்கி சூட்டுக்கெல்லாம் ஆளாகி ஜஸ்ட் மிஸ்ஸில் பொழைச்சி பெரிய கூண்டுக்குள் வாழ்ந்து கொண்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலை பெரிய பிரம்மாண்டமாக காட்டி சம்பாதித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார். இப்போ இருக்காரான்னு தெரில. நான் அவரை சந்தித்தது வந்து 2004 கத்தாரை இப்போ ஆந்திராவில் சந்தித்து அவருடைய பேட்டியை எடுத்திருக்கேன்.
ஸோ அவர்கள் என்ன காலப்போக்கில் ஒரு இளம் வயதில் வந்து மிகப்பெரிய புரட்சியாளர்கள் பாடல்களை எல்லாம் பாடி எல்லாம் இருந்த கத்தார் கடைசி காலத்தில் ஒரு பெரிய ஆகப்பெரும் நக்சல்களாலேயே தேடப்பட்ட ஒரு ஒரு இப்போ இவர் வாழக்கூடாது கொலை செய்து விட வேண்டும் என்று தேடப்பட்ட ஒரு நபராக மாறினார். அதுபோல் இவர்கள் மாறிவிடாமல் கடைசி வரைக்கும் கொள்கையிலிருந்து மாறாமல் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.